ஹாய் கடலோசை நண்பர்களே. மீன் எப்படி வருதுன்ட்டு சில பேருக்கு பார்த்தா தெரியாது. இப்போ இந்த மீன் வர்றதை பாருங்கள், எப்படி உங்களுக்கு தெரியுதுன்னு மட்டும் பாருங்களேன். மீன் வர்றது அழகாக தெரியும். இந்த போது பாருங்கள் மீன், அந்த குதிச்சு போது பாருங்கள் மீன். அந்த தெரியுதா, அதான் அதான் அந்த மீன் அதை போயிட்டுருக்கு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கு பாருங்கள் மீன். இதுதான் மீனை நம்ம பார்க்குறது. கரவழியே மீன் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம இப்படி தான் பார்க்க முடியும். தான் போது பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள், சரியான கூட்டம், மீன் கூட்டம். இதை பாருங்கள் அப்படி எப்படி போகுதுன்னு பார்த்தீங்களா. உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக தெரியும் மீன் போகிறது எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. இதைத்தான் நாங்கள் வீச்சோலையை வச்சு வீசுவோம். அந்த மாப்பிள்ளை வீச்சோலை வீசுறதுக்கு ரெடியாக இருக்கான் பாருங்கள். அந்த ரெடியாக இருக்கிற மாப்பிள்ளை வீச்சோலை வீசிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறோம். அந்த மீனை பார்த்து நம்ம பின்னாடியே போகணும். எங்கே வீச முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா தெரியும். அந்த இடத்துல ஆழம் கம்மியாக இருக்கிற பகுதியில் தான் அந்த வீச முடியும். அப்போ தான் அந்த மீன் அதுக்குள்ளே நிற்கும். இந்த பாருங்களேன் எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள், சரியான கூட்டமான மீன். இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு நல்லா தெரியும், எல்லாருக்கும் அதை கண்டுபிடிக்க தெரியாது மீன். ஆனால் இப்போ நீங்கள் இந்த மாதிரி போகும்போது நீங்கள் எல்லாருமே நீங்கள் நல்லாவே பார்க்கலாம் மீன். நல்லா பார்த்தீங்களா தெரியுதா எவ்வளோ கூட்டம்னு பார்த்தீங்களா. இப்போ இந்த கூட்டத்தை நம்ம வீசுவோம். வரல கிடக்கும் நினைக்கிறேன். கிடக்கா கிடக்கா இது. அம்மாடி அவ்வளோ சரியான தாவா இருக்குது. ஒன்று கூட இல்லை. இவ்வளோ தாவல நிற்குமா. தூக்கு பாப்பா அங்கே போவா, மறுபடியும் வரும். அதாச்சும் பார்த்துவாங்க. ஒன்றுமே கிடக்கலையா. வந்துட்டு எல்லாத்தையும் வச்சிருக்கலாம். மாப்பிள்ள தூக்கிட்டு வா, அங்கே வரும். இப்போ மீன் வந்துக்கிட்டு தான் இருக்கும். மீன் வந்துக்கிட்டு தான் இருக்கு. வா, நாளைக்கு கடைக்கு போய்க்கிறோம், மீனை பிடிப்போம். கடைக்கு போட்டா 5-6 ரூபாய்க்கு போச்சு. சரி போயிட்டு வாங்கண்ணே. ஆஃப் பண்ணுறேன், ஆஃப் பண்ணி அந்த கிடந்துருக்கு பருமீனா தான் இருக்குது. என்னம்மா மீன் வருதா? வரட்டு, அதை வீசுவோம். அங்கே வச்சு வீசுனா தான் சரியாக வரும். காலி இப்போ அந்த எல்லாமே அங்கே வச்சு இப்போ மடக்கிறாப்புல, பறவையில் வச்சு மடக்கிறாப்புல. ஒன்றும் தப்பாது. மீன் அங்கே வச்சு பிடிப்போம் மாப்பிள்ள.
அப்போ மீன் வரும்போது பார்க்கலையா அப்படி? எத்தனை மீன் அடைஞ்சி? எத்தனை அடைஞ்சி? ரெடி பண்ணி அடக்கு. 10 மீன் தான் நடந்திருக்கு. அவ்வளோ பெரிய சிகப்பு வந்து நம்மகிட்ட பிடிக்க முடிஞ்சது 2. அங்கே தான் மாட்ட மாட்டுதே. வா வந்துக்கிட்டு இருக்கா மீன் பாப்பா. இவ்வளவு மீன் நாங்கள் பார்த்ததில் பிடிச்ச மீன் இவ்வளவு தான். நாங்கள் பிடிச்ச மீன் மொத்த மீன். வேறு எதுவும் வருதாமா மீன் தெரியுதா? பார்க்கணும். பார்த்துட்டு வாங்க. அப்படி லேசா ஒரு வீசி பார்ப்போம். பாசி ஏற்றிக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன். அளத்துக்கு வரைக்குள்ள ஓரா குஞ்சு ஏறி உள்ள செம்மேரிச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த வருஷம் ஓரா பிடிக்கலாம்.